அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி 2026க்கான கடகராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களிலேயே முழுமையான சுப பலன்களை தரக்கூடியவர் தான் குரு பகவான். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் தோஷங்களை கூட குருவின் பார்வை சரி செஞ்சிருங்கிறது தான் ஜோதிடத்தின் விதி. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பொருளாதார நிலை, குழந்தை பாக்கியம், கல்வி, ஞானம், ஒழுக்கம், ஆன்மீகம், சமூகத்தில் மதிப்பு, மரியாதை ஆகியவற்றுக்கு காரகனாக இருப்பவர் தான் குரு பகவான். இப்படி சுபகாரகனாக விளங்கும் குரு பகவான் வரும் ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:25 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடகராசிக்கு பெயர்ச்சாகிறாரு. குரு பகவானின் இந்த பெயர்ச்சியானது உலகளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியாக உலகளவில் பல நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. குரு உச்சம் பெறுவதால் உலக நாடுகளின் பொருளாதார நிலையில் நிலைத்தன்மை ஏற்படும். மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியேறி உங்கள் ராசியான கடகராசிக்கே 1ஆம் இடம் வந்து உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சந்திரன்கிறதால குரு உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுவது அம்ச யோகம் போன்ற சிறந்த பலன்களை தரப்போகுது. மேலும் தன்னம்பிக்கையின் உச்சம் குரு உங்கள் ராசியில் அமர்வது ஜென்ம குரு என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் உச்சம் பெறுவதால் தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். உங்கள் முகம் பொலிவு பெறும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கூடும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் உண்டாகும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பாங்க. புதிய கிளைகளை தொடங்குவீங்க. குறிப்பாக ஆலோசனை வழங்குறது, கல்வி, வங்கி மற்றும் உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த வருஷம் நிச்சயமாக உண்டாகும். மேலும் குடும்பம் மற்றும் சுபகாரியங்கள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா குருவின் பார்வை பலன் சாதகமான நிலையில் இருக்கிறதால திருமண தடைகள் நீங்கி மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். மேலும் குருவின் பார்வை பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 5, 7, 9ஆம் இடங்கள் ராசியில் ஜென்ம குருவாக அமைந்திருக்கும் குருவின் பார்வைகள் ரொம்பவே வலிமையானதாக இருக்குது. குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்குது. இதன் மூலமாக உங்களது சிந்தனை திறன் கூடுங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானத்தை குறிக்குது. இதன் மூலமாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இதே போன்று குருவின் 9ஆம் இட பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியை பார்க்குறாரு. அதனால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கிறதால உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. தந்தை வழியில் நன்மைகள் நடக்க போகுது. ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் அமைய போகுது. மேலும் நட்சத்திர வாரியான பலனை கேட்டிங்க அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு இந்த பெயர்ச்சி ஆளுமை திறனையும் புதிய பொறுப்புகளையும் வழங்கும். மேலும் உங்கள் சொல்வாக்கு வளப்படும். குடும்பத்திலும் சரி, பணிபுரியும் இடத்திலும் சரி உங்கள் ஆலோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும். குருவின் பார்வை 5 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு விழுவதால் புத்திர பாக்கியம் மற்றும் திருமண யோகம் கைகூடி வரும். ராசியில் குரு இருக்கிறதால அவ்வப்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும். தியானம் செய்கிறது நல்லதுங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திரமான பூசத்துக்கு இந்த பெயர்ச்சி தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் தரக்கூடியதாக அமைய போகுது. மேலும் இதுவரை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு வருந்தவங்களுக்கு இப்போது தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகள் குறையும். சேமிக்க தொடங்குவீங்க. நீங்கள் பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்குங்க. நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் நீங்க போகுது. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க.
மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதனின் நட்சத்திரமான ஆயில்யத்திற்கு இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் அள்ளித்தரப்போகுது. 9ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்குங்க. தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பாங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி உறுதின்னு சொல்லலாம். மேலும் பரிகாரமாக நீங்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதால அவ்வப்போது ஈகோ உங்களுக்கு தலை தூக்கும். அப்போது நிதானமாக நீங்கள் செயல்படணும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யணும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். மேலும் இந்த 2026 உச்சகுரு பெயர்ச்சி கடகராசி நேயர்களுக்கு புதிய பாதையையும் பெரும் புகழையும் தேடித்தருங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் குரு பகவான் விரய குருவாக இருக்கும்போது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவுகளும் வந்து சேமிப்பு இல்லாமல் இருந்த நிலை மாறி பொருளாதார பெருக்கம் உண்டாகுங்க. ஜென்ம குருங்கிறதால மன ரீதியான சில குழப்பங்கள்லாம் உண்டாகும். எதையும் யோசிக்காமல் மனசஞ்சலம் அடைவீங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நல்ல தீர்வு பெற்றவுடன் அமைதியாகிருவீங்க. காலம் சரியாக பதில் சொல்லும் வர காத்திருக்காமல் உடனே செயலில் இறங்கி வேலை பார்ப்பீங்க. குடும்ப பாரத்தை இறக்கி வைக்க நல்ல தீர்வு கிடைக்குங்க. குரு இருக்கிறத விட பார்க்கும் இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும்போது தடைப்பட்ட காரியங்கள்லாம் செயல்பட துவங்குங்க. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கும் வாய்ப்பை பெறுவீங்க. நீங்கள் குரு பார்வையால் உங்களின் இழந்த சொத்துக்களும் இழந்த பதவியும் மீண்டும் கிடைக்க வழி கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்க திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சரியான தீர்வுகளை நோக்கி பயணம் செய்வீங்க. பல முறை வரன் தேடியவர்களுக்கு இனி உடனே வரன் அமையும். கூட்டு தொழில் சிறப்பாக அமையுங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு உறுதுணையாக அமையும். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து வளம் பெறுவீங்க. இனி 20/10/2026 முதல் 22/12/2026 வரை 2 மாத காலம் குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு செல்வதால் வேகமாக காரியத்தை முடிப்பீங்க. அதிசார பலனால் கடகத்துக்கு எந்த காரிய தடைகளும் வராது. சிறப்பாக தான் அமையும். அதற்கு பின்பு வக்கரமாகிறார். வக்கர குரு பூர்வ புண்ணிய பலன்களையும் பாக்கியஸ்தானத்தையும் பலம் பெற செய்வார். கொடுக்கல் வாங்கலில் இருந்த உறவுகள் நண்பர்கள் பகை நீங்கி நட்பு கொள்வாங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. புனித நீராடுதல் புண்ணிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மத குருமாரிகளை சந்தித்து ஆசி பெறுவது போன்ற நல்ல செயல்களுக்கு வாய்ப்பு அமையும். குலதெய்வ வழிபாடுகளும் குலதெய்வத்தை அறியாதவர்களை அழைத்து செல்வீங்க. வெளி விவகாரங்களில் தலையீடு கொள்வதை தவிர்த்திடுங்க. வாகன வசதிகளை நீங்கள் முழுமையாக பெறுவீங்க. அரசியலிலும் பொது வாழ்விலும் உங்களின் செல்வாக்கு உயரும். சொந்த காலில் நிற்க செய்யும். தொழில் விருத்தி செய்ய நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுக்கு உதவி கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு புதிய பயிற்சி எடுக்க நேரிடுங்க. தங்க நகையெல்லாம் தங்கும். அடகு வைத்த நகைகள்லாம் நீங்கள் மீட்பீங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவீங்க. சின்ன உடல் உபாதைகளை மறந்து உடல் நலனை பேணி பராமரிப்பீங்க. பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமை தோறும் அதிகாலை முதல் தொடர்ந்து நவகிரக குருவுக்கு கொண்டக்கடலை நைவேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களின் மன வலிமை சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும். மேலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்களே ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட நாள் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சியும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை சனி பெயர்ச்சியும் 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெறும். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது கடகராசிக்காரர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் பாதிப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். பிள்ளைகள் சொல்படி கேட்கும் நிலை ஏற்படும். வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். தொழிலில் ஏற்றம் ஏற்படும். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இது நாள் வரை இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இனி உயர்த்தி பேசுவாங்க.
மேலும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி திருமண யோகம் உண்டாகும். திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக முழுமையாக நீங்க போகுது. மனதிற்கு பிடித்த மாதிரி 2ஆம் கல்யாணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் சொந்த தொழில் செய்கிறவங்க பிரகாசிக்கும் காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குங்க. வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உயர்கல்வி யோகம் உண்டாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டில் கல்வி பயிலும் தன்மை உண்டாக போகுது. பிரிந்த நண்பர்கள்லாம் மீண்டும் வந்து சேர போகிறாங்க. தொழில் செய்யும் இடத்துல இருந்து வந்த பாதிப்புகள்லாம் நீங்க போகுது. எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்குங்க. அற்புதமான காலகட்டமாக இது அமைய போகுது. திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் கடகராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ராசியிலேயே உச்சமாகி இருக்கிறார். அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. கடந்த 4 வருஷமாக பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. சனியினாலே பயந்து போயிருந்த உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டாக போகுது. இழந்த மதிப்பு கௌரவமெல்லாம் திரும்பி கிடைக்க போகுது. வீண் பழிகள் நீங்கி உங்கள் வேலையில் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. கௌரவம் தலை நிமிர்ந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும். ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக இருந்து 5, 7, 9 இடங்களை பார்க்கறதால நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. குரு ராசியில் அமர்வதால் இழந்த கௌரவம் கிடைக்கும். தைரியம் ஏற்படும். மேலும் நண்பரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யும் யோகமும் உண்டாக போதுங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு நல்ல காரியங்கள் செய்து இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு செல்வது போன்ற நன்மைகளும் உங்களுக்கு நடந்தேறும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அமைப்பும் ஏற்படும். தவம், தியானம் போன்ற பயிற்சி அமைப்புகளில் சேரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. சிலருக்கு சித்தர் தரிசனம், பெரியவரின் ஆசீர்வாதம் போன்றவை உண்டாகும். காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவங்க அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கும். குழந்தைகள் விஷயத்திலிருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. கவலைப்படாதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.